வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைன் தி லேக் என்ற கேம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. கேமில் போனால் புரியும். நம்ம இப்போதான் இந்த கேம் உள்ள வந்திருக்கோம். நிறையா பேர் புதுசாக தான் வந்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. இந்த வியூ நல்லா இருக்கே. ஐயோ தண்ணி இவ்வளோ ஃபோன் போயிடுச்சு. சரி, இந்த பக்கெட் வச்சு நம்ம தண்ணி நிரப்பிடுவோம். வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இதில் ஊந்திச்சு. அதனால நம்ம இந்த பக்கெட்டில் இப்படி ஃபில் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இதில் ஊற்றணுமாங்க. இதில் ஊற்றினா நமக்கு காசு கிடைக்குதுங்க வாய்ஸ். எப்படி இப்போ நம்ம திருப்பி தான் பண்ண போகிறோம். நான் ஏதோ சொல்கிறாங்க கம்ப்யூட்டரில் போனோமா. ஏன்டா நான் கம்ப்யூட்டருக்கெலாம் போனோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்க சொல்கிறாங்க. இது வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணோம், காசு என்கிட்ட 10 ரூபா இருக்குது. நம்ம திருப்பி எடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ தண்ணி இறங்கிச்சு கொஞ்ச நேரத்துலேயே. இப்போ தாங்க நம்ம கேம்லேயே வந்தோம். அதை பற்றி பாருங்கள். திருப்பி நம்ம போய் தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ நம்மகிட்ட யூரோ வந்துடுச்சு, யூரோ குறைஞ்சிடுச்சு. அப்போ நீங்களே பாருங்கள், 17 ரூபா இருக்கு. இப்போ நம்மகிட்ட 17 ரூபா 17 ரூபா 17 ரூபா வச்சுட்டு நம்ம என்ன கைஸ் பண்ணலாம். இந்த கேமில் 2 பேராலையும் எப்படி சொல்கிறது, இப்போ அவங்க தண்ணி ஊற்றினா எனக்கு காசு வரா மாதிரி, நான் தண்ணி ஊற்றினா அவங்களுக்கும் காசு வரா மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றினா அதனால மாதிரி தான் என் காசு எடுக்க முடியும். அதேமாதிரி அவங்களால மாதிரி தான் எடுக்க முடியுன்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல காய்ஸ். நம்ம என்ன வாங்க போனால் இது அப்படின்ட்டு இது இப்போ க்ளோஸாக இருக்குது. நம்ம வேலையை போய் பார்க்கலாம். காய்ஸ் பாருங்க, நமக்கு ஒரு டெஸ்ட் அன்லாக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு ஏதோ ஜெம்மெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். ஓகே ஆச்சா. இப்போ போயிட்டு நம்ம தண்ணியை மொள்ளுவோம். இப்போ நம்ம ஊற்றி நம்ம எவ்வளோ வந்திருக்கோன்னு பாருங்க. நம்ம இவ்வளோ வந்தாச்சு. இனிமேட்டு நம்ம ஃபோன் தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க அதுக்கட்டி கேம் முடிய போதா, அதுக்கட்டி வீடியோ முடிய போதானே. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிடும். இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா, இல்லைனா ஏதாவது கோஸ்ட் வீடியோலாம் போடணுமா இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் இனிமேட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் சொல்கிறத பற்றி தான் பார்க்குறது நீங்கள். ஆனால் இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோடாவது நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி, ஆனால் நீங்கள் லைஃப்லாம் தருவீங்களா மாற்றிங்களான்னு எனக்கு தெரியல. ஐயோ காய்ஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தண்ணியில் ஒரு ஷார்க்கு ஒன்று இருக்குது. அது என் பேக்கப் பண்ணி நினச்சி கச்சிச்சு காய்ஸ். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம அப்கிரேட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒன்று அப்கிரேட் பண்ணுவோம். ஃபாஸ்டர் குயிக் ட்ரைவ் நமக்கு தேவை காய்ஸ். இப்போ அடுத்து இது உள்ளே போயிட்டு தான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் காய்ஸ், நான் ஒரு ஷார்க்கு காமிக்கிறேன் எங்கே இருக்குது காய்ஸ். இங்கே புதையல் பெட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஷார்க்கு வழியில் பண்ணுங்க.
எங்கடா ஷார்க்கு? ஐயோ காய்ஸ், மேலே ஏற முடியல காய்ஸ், ஷார்க்கு காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் கீழே நம்மள இங்க ஒரு இடம் இருக்குல்ல, இதே மாதிரி கீழே இன்னொரு இடம் இருக்கு காய்ஸ். சொல்லுங்க, உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். அது இருக்கு பாருங்க, கொடிலாம் நட்டுருக்காங்க பாருங்க. நம்ம ஏழு வந்துட்டு கீழே தெரிஞ்சா காய்ஸ் உங்களுக்கு. வாங்க உங்களுக்கு டக்குன்னு நான் காமிக்கிறேன். அது நடுவில் கொடி இருக்கு பாருங்க காய்ஸ். இதுதான் இப்போ நம்ம போயிட்டு இது அடியில் என்ன இருக்கு இதை பற்றி நான் ஹிஸ்ட்ரியில் இப்போ நான் போய் பற்றி சொல்ல மாட்டேன். எல்லாம் ஓவராக தெரிஞ்சு எனக்கு எல்லாம் ஓவராக தெரிஞ்சு காய்ஸ். அதை பாருங்க ஷார்க்கு. இப்போ நம்ம காசை எடுத்துட்டு ஊற்றிடலாம். நம்ம என்ன வாங்க போகிறோம்னா பக்கெட் உள்ள போயிட்டு பிக்கர் பக்கெட்டு இது ஒன்று, அடுத்து ரூமி பக்கெட் வாங்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஷார்க்கு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. அங்கே ஒரு கொடி இருக்கு, இங்கே ஒரு கொடி இருக்கு. ஐயோ ஷார்க்கு கொடி பார்க்கல காய்ஸ். இப்போ பாருங்க ஷார்க்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. செக் பாயிண்ட் அன்லாக்கா காய்ஸ், செக் பாயிண்ட் அன்லாக்காங்க காய்ஸ். ஐயையோ, இப்போ நான் எங்கே போவேன், எவன்ட்டு போவேன்? அப்பாடி காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஷார்க் நம்மளை கடிச்சிச்சு காய்ஸ். நமக்கும் வலிக்கும்ல. நான் என்ன பண்ண பொண்ணுங்களே பாருங்க. நான் அதோ இங்கே இருக்கலாம் போக பார்த்தா ஷார்க்கு நம்ம பின்னாடி பேக்லேயே கடிச்சிச்சு. அவன் நம்ம செத்து போயிட்டோம். ஓ, நம்ம என்ன காய்ஸ் திரும்பி வந்துட்டோம். ஓ, இல்லை முழுசாக சாக மாட்டோமா? இந்த கேம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காய்ஸ், நம்ம தண்ணியில் ஊந்துக்கிட்டே இருக்கோம் காய்ஸ். இதுக்கு ஏதாவது வழி இருக்கா காய்ஸ்? என்னால் இங்கேருந்து இப்படிலாம் போக முடியல. சர்ஃபேஸ் இருக்கா? அப்போ ஓகே காய்ஸ். பாருங்க, நமக்கு மொத்தம் 20 ரூபாய் கிடச்சிருக்கு. நம்ம டேரெக்டாக தண்ணியில் குதிச்சிருவோமா? சரி குதிச்சிருவோம். ஐ காய்ஸ், இப்போ பாருங்க நம்ம தண்ணி எவ்வளோ கம்மியாகிட்டோன்ட்டு. செகண்ட் செக் பாயிண்ட்ல நம்ம இருக்கோம் காய்ஸ். ஜஸ்ட்டு இல்லைன்னா அங்கே பாருங்க அடியில் வச்சுதான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோ இப்போ அது பாருங்க, இந்த ஷார்க் பண்ணி நான் சாவடிக்காம விட மாட்டேன். நம்ம எல்லா தனியாக எடுத்துகிட்டு இந்த ஷார்க்கு தான் காய்ஸ் இப்போ நம்ம சாவடிக்க போகிறோம். உங்களுக்கும் அந்த ஷார்க்கு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. அது என் கொஞ்சம் இந்த இடத்துலையே நான் கடிக்குது காய்ஸ், அதனால அதை நான் சாவடிக்க போகிறேன். ஐயா பக்கு, ஐயோ 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 பட்டே ஐயோ 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 பட்டே. என் பாட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பாட்டு பிடிக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். அதான் இப்போ இங்கே கப்பல் இருக்குது, இதில் செஸ்பமே இருக்குது. போடு, நான் தெரிஞ்ச ஷார்க்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா அதை பாருங்க, இப்போ நம்ம நினச்சதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம தோண்டின்னு இருக்கோம். காசு கிடைக்குமா கிடைக்காதா? போடு, கச்சிடுச்சு. நம்ம இங்கேருந்து தண்ணியில் கீழே ஒரே குட்டி குதிச்சானா ஆகும். அதான்
இப்போன்னு பார்த்து ஷார்ப் வந்துன்னா அவ்வளோதான் காய்ஸ். நான் செத்தேன். காய்ஸ் என்னால் முடியல. இன்னும் எவ்வளோ நான் தோண்டணும்னு பாருங்க காய்ஸ். இதுலேருந்து நான் இவ்வளோ தூரம் தோண்டிட்டேன். இதுக்கு மேலே என்னால் தோண்ட முடியுமான்னு கூட தெரியல காய்ஸ். இன்னொரு கொடி மாட்டிடுச்சு. இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது தோன்றுறது. இங்கேயே இப்போ நான் இது பண்ண போகிறேன் காய்ஸ். நம்ம செத்துட்டோம் காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காசு வேறு அங்கே தான் இருக்கும். நமக்கு காசு பிரச்சனை இல்லை. இதோ வந்தாச்சா போகிறது. அப்படியே இதில் ஊற்றிடலாம் காய்ஸ். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7 ரூபா 9 ரூபா காய்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். பாருங்க சைஸ் ரொம்ப குட்டியாயிடுச்சு. காக்காத காக்காது. ஐயோ என்ன காக்காத காக்காது. நம்ம எல்லாத்தையும் வாங்கணும் போகணும். சரி பார்க்க எனக்கு ஓடி நிறைய இருக்குது. எங்கடா இது சாருக்கு பார்த்தானோ. சாருக்கு என்ன செத்துட்டியா சொல்லு. ஒரு சாவுக்கு வந்து நான் ஆற்ற போகிறேன். ரெண்டரைக்கா என்னக்கான்ட்டு காய் சிங்கர் போதே பற்றி என் ஃபோன் என்ன காய் சூழ்ந்துரம் வந்திருக்கு. நம்ம ஃபோனை எடுக்கும்போது நம்ம ஃபோன் உயிரோடு இருக்குமா இருக்காதா தெரியலையே. இப்போ பாருங்க காய்ஸ் நம்ம ஒரு பக்கெட் வச்சு எவ்வளோ தூரம் தோண்டிட்டோன்ட்டு. இப்போ இதுள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது இதான் காய்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறோம். உள்ளே போயிட்டு பக்கெட்ஸ் உள்ளே போயிட்டு அப்புறம் இதெல்லாம் நம்ம வாங்கலாம் காய்ஸ். இதுவும் வாங்கியாச்சு. இதுவும் வாங்கியாச்சு. நம்ம இப்போ இது வாங்கலாம். இது நம்மகிட்ட ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. Perfect oru very well to degree. Oru collection oru budi. இப்போ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு. காய்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதை செக் பாயிண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஃபோன் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது நம்ம போனோம்னா டேரெக்டாக எடுத்துடலான்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம ஃபோனை இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சது தப்பாடா காய்ஸ். என்னன்னு செக் பாயிண்ட் கண்ணில் மாற்றிடுச்சு. அப்போ எதுவும் முடியலையா காய்ஸ். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா காய்ஸ். பாருங்க காய்ஸ் எவ்வளோ செக் பாயிண்ட் இருக்கு. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம இதுதான் காய்ஸ் இப்போ நம்ம வாங்க போகிறோம். அடுத்தது என்ன வாங்கலாம். அது 4th செக் பாயிண்ட் அன்லாக்டா. அட ஆமாங்க காய்ஸ். இப்போ பாருங்க நீங்கள் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோன்ட்டு. நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் சேர்ந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோன்ட்டு.
காய்ஸ் இப்போ எனக்கு ஷார்க்கோட சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு ஷார்க்கு செத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா லைட்டாக சத்தம் கேட்குது காய்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. பொடியல் பெட்டி அப்போ ஏதோ லேண்ட் இருக்கு காய்ஸ். நல்லா தோன்றுங்க. நினச்சா மாதிரி இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் நல்லா தோன்றும் காய்ஸ். இப்போ பாருங்க, எனக்கு தெரிஞ்சது இதில் ஷார்க் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம் காய்ஸ். தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு நல்லா தோன்றான். ராஜு ஐயோ ஏங்க ஒரே இடத்துல தோணும் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு சுற்றி சுற்றி நம்ம தோன்றணும். இப்போ நம்ம கிட்ட பக்கெட்டில் என்ன வாங்கலாம்? இது 77 ரூபா தான் இருக்கா? பேக்கில் போயிட்டு ரிச்சர்ட் ஜெம் எல்லாம் பண்ணிட்டு இதுல இப்போ நம்ம போகலாம் கைஸ். இதெல்லாம் போயிட்டு ஸ்ட்ராங்கர்ஸுமே இது அது இது அவ்வளோதான் பேக் பண்ணிட்டு இது இதெல்லாம் போயிட்டு ஆல்ரெடி வரும்டா. ஓ அப்படியா? இப்போ நம்ம இதெல்லாம் போயிட்டு காய்ஸ் இப்போ நம்ம இதை ஊற்றிடுவோம். இது ஏதோ இன்ட்ராக்டிவ்னு ஒன்று இருக்குது. 250 லிட்டர் ஈஸியா நமக்கு அதெல்லாம் வேணாம் காய்ஸ். கடங்க போங்கடா. நான் இதெல்லாம் போய் நான் இது பண்ணிக்கிறேன் காய்ஸ். இப்போ பாருங்க நம்ம எவ்வளோ இதோ போயிருக்கோன்ட்டு. பார்க்காத ஐயோ அப்படி பார்க்காத இடம் கழிச்சிட்டு நம்மளும் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா வெற்றி காய்ஸ். அடுத்த செக் பாயிண்ட் எனக்கு கண்ணில் மாட்டிடுச்சு. அடுத்த செக் பாயிண்ட்டை நான் பார்த்துட்டேன். அப்போ இன்னும் இதுக்கு 2 இல்லையா சார்? நான் அப்போவே பார்த்தா மாதிரி இருந்தது காய்ஸ். இதோ இந்த இடத்துல பாருங்க. இதோ இந்த ஒரு இடத்துல. ஐயோ அப்போ நமக்கு இது பண்ணுற கேமுக்கு 2 இல்லையா காய்ஸ்? இதை பாருங்க காய்ஸ். இப்போவே எனக்கு தெரிஞ்ச வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கேம் சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம். அப்போ அது சீக்கிரமாக முடிதான் பார்க்கலாம் காய்ஸ். நம்மள இருக்க காசை போட்டு இதை ஊற்றிட்டு இது கீழே குடிச்சிட்டு நம்ம போயிடலாம். ஷார்க்கு காணோம் பார்க்காத நான் தெரிஞ்சு இங்கிருந்து எவ்வளோ கற்றுருக்கு நீங்களே பாருங்களா. அப்டேட் போடுவோமா? ஓப்பன் பக்கெட் உள்ள போயிட்டு இது க்ளோஸ். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் ஃபில் பண்ணி இதுலேயே ஊற்றிட போகிறோம். அஞ்சாவது செக் பாயிண்ட்டு அன்லாக்கா. எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிச்சு போலங்க கேம். அடுத்தது ஃபோன் தான். தெரிஞ்ச காமிக்க மாட்டேங்குது. ஓ பக்கெட் ஃபுல்லாக இருக்கா? இப்போ பாருங்க இப்போ லாவான பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. அடி விடுது காய். அப்போ இந்த லாவாவை எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் தான். ஆனால் இந்த கேம் கான்செப்ட்லாம் நல்லா இருக்குங்க. லாவா தண்ணி கடியில் நல்லா தண்ணி கடியில் எடுக்க லாவாவாக இருக்கும். அதுவும் டவுட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஷார்க்கு என் பண்ணிலேயே கச்சிச்சு காய். என் பேக்கு அதுக்கு பண்ணாட்டம் இருக்கு போல காய்ஸ். ஆனால் இந்த
காடு பாருங்களேன், ராஜா காலத்துல வாழ்ந்தா மாதிரியே இருக்கு காய்ஸ். செஞ்சு ராஜா காலத்துல வச்சிருக்காங்க போல. அது அழகா இருக்கு காய்ஸ். சாப்பிட்டு வந்து இருக்காங்க. பார்த்துட்டாரு சீக்கிரம் சீக்கிரம் ஓடிட்டா ராஜு. பார்க்காத ஐயோ என்னை துரத்தாது துரத்தாது. ஒரு நல்ல இடம் பார்த்துக்கணும். அங்கே போயிட்டு இந்த கல்லு மேலே வச்சு தோண்டலாமா? தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு இருக்கு. அதனால நான் அப்படிதான் பண்ண போகிறேன் காய்ஸ். இந்த இடத்துக்குள்ள போனோன்னா ஒரு ஓபி பண்ணோம் போல காய்ஸ். பாவத்துக்கு ஓபி மாதிரி இருக்கு. எவ்வளோ கிடைக்கிறது? எவ்வளோ சார்ஜ் இந்த இருக்கானா? நல்லா சூப்பராக ஃபில் பண்ண காய்ஸ். தெரிஞ்சு இப்போ வீடியோ 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். லக்கியஸ்ட் பர்சன்னா புரியல காய்ஸ். அது நான் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுங்கள், அது 6th செக் பாயிண்ட்டா? ஐயோ, நான் இதுக்கு மேலே செக் பாயிண்ட்டே இல்லாதான் நினச்சேன். இன்னும் ஒரு செக் பாயிண்ட்டா? நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போய் நம்ம எழுதணும். நம்ம நண்பர் ரொம்ப பாவம், அவரு மட்டும் கிடையாது பண்ணுறாரு காய்ஸ். நம்ம ஃபோன் எனக்கு தெரிஞ்சு சுக்குநூறாக வந்திருக்கும் போல காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நம்ம ஃபோனை நம்ம கண்ணிலே காணும். எவ்வளோ தூரம் வந்துன்னா எவ்வளோ கல் இருக்குன்னு பாருங்க காய்ஸ். எதுலேயே அடி வாங்கியிருக்கணும். அதெல்லாம் ஃபோன் நனைஞ்சு ரிப்பேர் ஆகிருக்கணும் காய்ஸ். இங்கே ஏதோ ஒரு போர்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்தில் இங்கே ஒரு சிட்டி இருந்திருக்கு போல காய்ஸ். அந்த சிட்டியில் தான் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. 2001 சுனாமி வந்ததுனால இது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஷார்க்கு காய்ஸ். இப்போ நான் பார்த்துட்டேன் ஷார்க்கு நண்பா உனக்கு ரோட்டை அடிக்கண்டா காய்ஸ். இந்த டெஸ்ட் இருக்குது பொருள் பற்றி. ஓகே, நமக்கு காசு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் ஏஎஃப்கே போயிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பாருங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணி காலி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காலி பண்ணுறது நீங்களே பாருங்க. இங்கேருந்து நம்ம ஃபோனு கீழே வந்துடும்னா நம்ம ஃபோன் உயிரோட இருக்கும் நம்புறீங்க. ஒன்றுத்துக்கு 600 rupees ஓடி. இப்போ நான் என்ன வாங்க போனோம்னா பக்கெட்டில் போயிட்டு ஏதோ இது வாங்கிடலாம். இதுவும் வாங்கிடலாம். பேக் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் காய்ஸ். இது மட்டும் லாஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம இது உள்ள போயிட்டு ட்ரைன் ராபிட் ட்ரைன் டேரக்ட் ஆப்போசிட் அடுத்து நம்ம அதுதான் காய்ஸ் நம்ம வாங்க போகிறோம். அது ஜஸ்ட்டு ஏங்க 7th செக் பாயிண்ட்டா? ஐயோ காய்ஸ், நம்ம ஃபோன் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா காய்ஸ்? இதுதான் லாஸ்ட். இதனால அந்த ஃபோன் தான் வாங்குறேன். இது மட்டும் லாஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லை காய்ஸ், இது லாஸ்ட் இல்லை. அடுத்த இது லாஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும். சாரி காய்ஸ், இது எனக்கு ஒழுங்காக தெரியல காய்ஸ். நீங்கள் எந்த அளவு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ
அந்த அளவு உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாக வரும். சீக்கிரமாக வரணும். ஆனால் நீங்கள் மட்டும் லைக் எல்லாம் தருவீங்க. நான் மட்டும் உங்களுக்கு வீடியோ போடாமல் இருக்குமா? கன்ஃபார்ம் போதும் லைக். அது நீங்கள் தட்டையெல்லாம் ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மட்டும் தாங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நான் வீடியோ போடுவேன். வீடியோ போடாமல் இருந்தேன்னா நீங்கள் அதை கத்துங்க, திட்டுங்க, என்ன பண்ணுங்க கமெண்ட்டில். ஓகே நீங்கள் ஓகேன்றது எனக்கு கேட்குது. ஐயோ வேணாம் அப்பயே நீங்கள் காசு கேட்டீங்கடா, இப்போ மட்டும் கேட்க முடியாடா. இருக்குங்க நீங்கன்னா நல்ல பிள்ளைங்களாடா. நம்ம தான் இது வாங்க போகிறோம். நட்சத்திர இது 85 ரூபா தானே. நம்ம இப்போ பாருங்க 125 ரூபாய் கட்டி இதுவும் ஃபில் பண்ணியாச்சா. ரிச்சர் ஜேம் இந்த ஜேம் நான் மட்டும் இந்த கேம் முடிக்கணுமா தெரியல. இல்லை காய்ஸ் இதோ இருக்காது காய்ஸ். நம்ம நண்பா சீக்கிரம் நம்ம இந்த கேம் முடிக்கணும் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் நம்ம செல்ஃபோனை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். இல்லை காய்ஸ் நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வச்சுருவோம். அதோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. நம்ம ஃபோன் நமக்கே கிடச்சிடுச்சு. இப்போ பாருங்க செல்ஃபி ஃபோன் எண்டிங்.